சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சைவத்திற்கு மேல் சமயமில்லை, உள்ளதை சிறக்கும் அல்லது தோன்றாது. நான் உங்கள் அஸ்ட்ரோ சின்னதுரை, பிளிமிசை கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கன்னிராசி சனி வக்ர பலன் 2026 நிகழும் மங்களகரமான பராபவ வருடம் ஆடி மாதம் 10ஆம் நாள் சனி மீன ராசியிலிருந்து வக்ரகதியில செஞ்சிருக்க போகிறார். எது வரைக்கும் அப்படின்னா கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை, அதாவது 26/7/2026 இருந்து 10/12/2026 உள்ள காலங்கள் மீன ராசியில சனி பகவான் வக்ரகதியில செஞ்சிருக்க போகிறார். இந்த வக்ரகதியில செஞ்சிருக்கிற சனி பகவானால கன்னி ராசிக்காரர்கள் ஏற்படக்கூடிய நற்பலன்கள் என்ன, தீய பலன்கள் என்ன, வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ராகு, கேது, சூரியன், சந்திரன் இந்த 4 கிரகத்தை தவிர பாக்கி இருக்கக்கூடிய 5 கிரகத்துக்கும் வக்ரகதி உண்டு. சூரியனுடைய சஞ்சாரத்தை அனுசரிச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இது ஆடி மாதம், இந்த ஆடி மாதத்தில் சூரியன் கடகத்தில் இருக்கார், சனி மீனத்தில் இருக்கார். இந்த கடகத்துல இருந்து மீனம் 9வது ராசி, 9வது ராசியில் வக்கரம் ஆரம்பிச்சா 8, 7, 6, 5 5வது ராசி வரும்பொழுது வக்கர நிவர்த்தி ஆகும். பொதுவாக சுப கிரகம் வக்கரமானா அது நன்மை தருவதில்லை, பாவ கிரகம் வக்கரமானா அது நன்மை செய்யும். சனி அப்படிங்கிறது ஜோதிட சாஸ்திரத்தில் 100% பாவ கிரகம். அப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாகிறது நன்மையான பலன்களைத்தான் செய்யும். அதிக அளவில் வக்கரம் அப்படிங்கிறது சூரியனுடைய கதிர்வீச்சிலிருந்து விடுபட்டு செஞ்சிருக்கக்கூடிய காலம்தான் இந்த வக்கர காலம் அப்படிங்கிறது. இந்த வக்கர காலத்தால் என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படின்னா, ஒரு கிரகம் நமக்கு பலன் தருவது எப்படி அப்படின்னா, ஒன்று ஆதிபத்திய பலன், அந்த எந்தெந்த வீட்டுக்கு அதிபதியை அதனுடைய பலன்களை செய்கிறது. இன்னொன்று காரகத்துவம், ஒரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு. சூரியன்னா அப்பா, சந்திரன்னா தாய், அதே மாதிரி புதன்னா தாய் மாமா, கல்வி. இந்த மாதிரி சனி அப்படின்னா ஆயுள் கிரகம், கர்ம கிரகம், தொழில் கிரகம். அப்போ இந்த ஒரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு. காரகத்துவத்தை அடிப்படையிலையும் பாவத்துவ அடிப்படையிலும் எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி, 4ஆம் வீடு வீடு வண்டி வாகன மனை, 5ஆம் இடமா புத்திரசானம், அந்த மாதிரி எந்த வீட்டுக்கு அதிபதி, இதை சேர்த்து தான் ஒரு கிரகம் பலனை செய்யும். இந்த வக்கரம் அடையும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த காரகத்துவ பலன்கள் குறைந்து ஆதிபத்திய பலன்களுடைய வேலையை செய்யும். எந்த வீட்டுக்கு அதிபதியோ அந்த வீட்டுடைய பலன்கள் மட்டும், எந்த வீட்டுக்கு அதிபதி எந்த வீட்டில் இருக்கார் அதை அனுசரித்து பலன் நடக்கும். காரகத்துவ பலன்கள் குறையும். சனியுடைய காரகத்துவம் என்ன? சலிப்பு, பிடிவாதம், மந்தம், உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காத, கடன், கவலை, துக்கம், வியாதி, வழக்கு, சண்டை, அசிங்கம், அவமானம், வீட்டில் திருடு போகிறது, கர்மம் சேர்ந்த மாதிரியான நல்ல கர்மா இல்லை. சனியுடைய காரகத்துவங்கிறது பெருசாக நன்மை இல்லை. உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்காத, தடை, தாமதம், இழுபறி, இந்த மாதிரியான காரகத்துவம் கொண்டவர் சனி பகவான். அதனால இவருடைய காரகத்துவம் மைனஸ் ஆகும் பொழுது பொதுவாகவே நன்மைகள் அதிக அளவில் ஏற்படும். உச்ச கிரகம் அதாவது ஒரு கிரகம் உச்சமாகி வக்கரமானா நீச்ச பலனை செய்யும், நீச்சமாய் வக்கரமானா உச்ச பலனை செய்யும். இப்போ சனி துலாத்துல உச்சமாய் வக்கரமானா நீச்சமாயிடும், நீச்ச பலன் மாதிரி செய்யும். ஒரு கிரகம் கடகத்துல இப்போ செவ்வாய் நீச்சம் அங்கே வக்கரமாயிட்டாருன்னா அது உச்ச பலனை செய்யும். ஏன் அப்படின்னா தன்னுடைய வக்கரம் அப்படிங்கிறது ஆதிபத்திய பலன் ஆதிபத்திய கிரகத்துடைய காரகத்துவத்தை அனுசரித்து தான் உச்ச வீடு, ஆட்சி வீடு இதெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது. அப்போ அங்கே காரகத்துவ பலன் அடிவாங்கினா அது தலைகீழாக மாறி போகும். அப்போ பார்த்தீங்கன்னா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு கண்டக சனி நடக்குது. நான் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் 7.5 சனி, அஷ்டம சனிக்கு தான் பயப்படுவாங்க. கேரளாவில் மட்டும்தான் கண்டக சனிக்கு பயப்படுவாங்க. அதாவது கண்டக சனி கொண்டே போகும் அப்படின்னு சொல்லுவாங்க, அவ்வளோ பயப்படுவாங்க. கேரளாக்காரவங்க தான் கண்டக சனிக்கு மட்டும்தான் அவங்க பயப்படுறது. ஏன் அப்படின்னா சனி நேராக 7வது பார்வையை ராசியை பார்ப்பார். ராசியை பார்க்கறதுனால என்ன ஆகும்? தடை, தாமதம், இழுபறி, மந்த நிலை, ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கக்கூடியது, சிந்தனை செயல்திறன் செயல்படாமல் போகிறது, சனி இருட்டு கிரகம், உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மந்த நிலையை கொடுக்கும். அதனால் அப்போ பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாகிறார். சனி வக்கரமாகிறதால நன்மைகள் ஏற்படும், உடல் ஆரோக்கியம் ஏற்படும், சிந்தனை செயல்திறன் மிக தெளிவாக இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணை வழி நன்மைகள் ஏற்படும், திருமணம் கைகூடும். ஏன்னா 7ஆம் இடத்த சனி இருந்தால் 7ஆம் இடங்கிறது என்ன? வாழ்க்கை துணை ஸ்தானம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்கள் சொல்லக்கூடிய இடம். அப்போ 7ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது இது அத்தனையும் தாமதப்படும், அத்தனையும் மெதுவாக பயணிக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மிக அற்புதமாக குழந்தை பிறப்பு, 2வது குழந்தை, கூட்டு தொழில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு,
திருமண முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் மிகச் சிறப்பாக இருக்கும். பொதுவாக சனி கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துக்கு அதிபதி அப்படின்னா, உங்களுக்கு 6ஆம் இடம், நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் இடத்துக்கு அதிபதி. இந்த 6ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறது வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும், அவரிடம் வாக்குவாதம் தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டு தொழிலில் இந்த பார்ட்னர் இருக்காங்களே அவங்ககிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல இந்த 6ஆம் அதிபதி இருந்தால் ஒரு சில தடை தாமதங்களும் ஏற்படும். ஏன்னா 6ஆம் இடத்து அதிபதி அப்படிங்கிற அனுசரியில் சனி இருக்கிறதால இல்லை, 6ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறத அப்படிங்கிற அதை வச்சு. அதே அவர் 5ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். 5ஆம் இடங்கிறதுன்னா புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறது அமோக லாபம், நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு, அதிர்ஷ்டம் துணை புரியும். 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானம். அப்போ 5ஆம் இடத்து அதிபதி 7ல் இருக்கிறது 5ஆம் இடம் முதல் குழந்தை, 7ஆம் இடங்கிறது 2வது குழந்தை, குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு, 5 காதல், 7 கல்யாணம், காதல் திருமணம், திருமணம் கைகூடக்கூடிய அமைப்பு, பதவி பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி பூர்வீகத்தால் நன்மை, வீட்டில் வயதானவர்களால் நன்மை, குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படும். முக்கியமாக கண்டக சனியோட பாதிப்பு குறையும், அதுதான் பெரிய விஷயம். கண்டக சனி பாதிப்பு குறைதால உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், அதே மாதிரி சிந்தனை செயல்திறன் தெளிவுபடக்கூடிய அமைப்பு, சுபகாரிய தடையெல்லாம் விலகி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, ஒரு மந்த நிலை நீங்கி ஒரு சுறுசுறுப்பான நிலையை கொடுக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை உள்ள சனி வக்ர காலங்கள். அதாவது 26/7/2026 10/12/2026 உள்ள காலம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனி வக்ர காலம்ங்கிறது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் கண்டக சனி விலகி உங்களுக்கு திருமண முயற்சி வெற்றி கொடுக்கும், குழந்தை பிறப்பு, காதல் ஏற்படக்கூடிய அமைப்பு, வீட்டில் வயதானவர்கள் பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனை தீரக்கூடிய அமைப்பு, வயிற்றில் வயதானவர்களால் நன்மை ஏற்படக்கூடிய அமைப்பு, குழந்தைகளால் பெருமை ஏற்படக்கூடிய அமைப்பு, கூட்டுத் தொழிலில் நன்மை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தொழிலில் வாடிக்கையாளர்கள் பெருகக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரியான நல்ல பலன்கள் அதிக அளவு நடக்கும். ஏன்னா சனியை குரு பார்ப்பார். சனியை 9வது பாரு குரு வேற பார்க்குறார். அதனால அதுவும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து வேற. அப்போ மிகப்பெரிய பொற்காலம், மிகப்பெரிய நல்ல காலம். 11ல் குரு, சனி பார்த்தீங்கன்னா கண்டக சனி விலகி, அப்போ 11ல் குரு வந்தும் பார்த்தீங்கன்னா நன்மை அடையில, அப்படியே மந்த நிலையே இருக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய கன்னிராசிக்கெல்லாம் இந்த வக்கர காலத்தில் மிகப்பெரிய நன்மைகளும் யோகங்களும் வந்து சேரக்கூடிய காலமாகத்தான் இந்த சனி வக்கர காலம் கன்னிராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.